ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவா ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம்னா, அங்க வச்சிருக்கிற செடிய வந்து எதுவுமே எடுத்துட்டு வரமாட்டோம். ஏன்னா, மண்ணு சிந்தும், மத்த பொருள்லாம் டேமேஜ் ஆகும், செடி டேமேஜ் ஆகும், இல்ல இடம் பத்தல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துருவாங்க. பக்கத்துல இருக்கவங்க யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே குடுத்துட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஆனா கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ செடியும் நான் வச்சிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு 10, 15 செடி அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன். யூசுவலா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அந்த மண்ணெல்லாம் லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எரு ஏதாவது போட்டோம்னா தான் கொஞ்சமாவது வந்து வளரும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே இருக்கும், கிரீனாவே இருக்கும். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. என் உயிராடுற என்னடி மாயாவினி என்னலும் மாத்துற அந்தரமாக்குற என்னென்றும் காட்டுற பட்டா கத்தி தூக்கி இப்ப மிட்டாய் நறுக்குற விட்டா நெஞ்ச வாரி உன் பட்டா கெடுக்குற கனகாம்பரம் இப்ப ரீசெண்டா வாங்கினேன். எனக்கு கனகாம்பரம் பூன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த 2 செடி இருந்தது ஒரே பையில. ஸோ அதனால இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. பாப்போம் இது எப்படி வருது அப்படின்ட்டு. இப்ப யூசுவலா வந்து எனக்கு இந்த டைம்ல வந்து எனக்கு ஃப்ரண்ட் சைட்ல வந்து அதிகமா வெயில் வராது. ஸோ அதனால வைக்கிறேன். ஆனா எப்படி வரும் செடி அப்படின்னு எதுவும் தெரியல. இந்த வேலையெல்லாம் கூட பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இந்த இடத்த கிளீன் பண்றது இருக்கே, இப்போ நினைச்சாலே பயமா இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து அங்க கொஞ்சம் தண்ணி வேற ஊத்தி விட்டாங்க. சரி மொத்தமா வந்து அதை சேறு குழப்பின மாதிரி அந்த இடம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. கத்தாழை வந்து நிறைய பக்கத்துல பக்கத்துல குறுத்து வந்துருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து மீதி என்னென்னலாம் எம்டியா இருந்துச்சோ அந்த பாட்ல எல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு. வண்டா சுத்தும் காத்து என்ன ரெண்டா உடைக்குது சும்மா நின்ன காதல் உள்ள நண்டா தொடக்குது தினம் கொட்டி தீக்கவா ஒரு முட்டாள் மேகமா உன்னை சுத்தி வாழலாம் கொட்டா காலம் இந்த நர்சரில எல்லாம் பார்த்தோம்னா செடிங்க அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய குருத்து வந்திருக்கும். நல்லா ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தா எவ்வளவு பெருசு பெருசா ரோஸ் பூத்திருக்கும். அழகழகா குருத்து வந்திருக்கும். ஆனா வீட்டுல கொண்டு வந்து வச்சோம்னா அதுக்கு எப்படித்தான் இருக்குமோ தெரியாது. நான் நர்சரில இருந்து வாங்கிட்டு வரும்போது நிறைய மொக்கு இருக்கிற ரோஸா பார்த்து வாங்கிட்டு வருவேன். ஏன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த உடனே பூக்கணும் இல்லையா? அதனால அதுல இருக்கிற மொக்கெல்லாம் பூக்கும். நல்லாதான் பூக்கும். பார்க்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. எந்த சேஞ்சஸும் இருக்காது. எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும். அதே கிரீனிஷா இருக்கும். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு குருத்தாவது வருதா அப்படின்னு நான் டெய்லி வந்து வந்து பார்ப்பேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ ரோஸ் செடி வாங்கி வச்சு பார்த்துட்டேன். எனக்கு அது செட்டே ஆகல. இப்ப கூட 2 ரோஸ் செடி வச்சிருக்கேன். வாங்கிட்டு வரும்போதே நிறைய மொக்கு இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். சரி பார்க்கலாம். அதெல்லாம் என்ன ரேஞ்சில பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூக்கறது அதெல்லாம் பூக்கும். அதுக்கு மேல பூக்காது. என்னென்ன மொக்கோட வாங்கிட்டு வரோம்னா எத்தனை மொக்கு இருக்கோ அத்தனை மொக்கும் பூக்கும். ஆனா அதுக்கு மேல ரோஸ் மட்டும் இல்ல, எந்த பூ பூக்கிற செடி வாங்கிட்டு வந்தாலும் இதே சேம் கதை தான். ஆனா இந்த தடவை விடுறதா கிடையாது. ஏதாவது ட்ரை பண்ணி எப்படியாவது வச்சிருவேன். லெட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். மாத்துற